வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான முட்டை பப்ஸ் எப்படி செய்து பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது போல் சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதுங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட ஒரு தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் இந்த கல்லாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துப்போம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட்டு. காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்காச்சு. நான் 3 முட்டை அவிச்சு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துப்போம். சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி விட்ருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது உருண்டை போட்டுப்போம். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. இப்போ மாவு வச்சு நல்லா திரட்டிப்போம். நல்லா மெலிசாக திரட்டிப்போம். இது போல் மெலிசாக திரட்டி வச்சுக்கோங்க. இது போல் 3 ரோல் நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. கொஞ்சமாக மாவு. இதுக்கு மேலே இன்னொரு ரோல் போட்டுருங்க. இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். லைட்டாக மாவு தூக்கிங்க. இதுக்கு மேலே இன்னொரு ரோல் போட்டுக்கோங்க. இப்போ 3 ரோல் போட்டிருக்கோம். இது மேலே வந்து நம்ம எண்ணெய் தடவை தேவை. இப்போ லைட்டாக திரட்டிக்குங்க. இப்போ தோசைக்கல் மேலே நம்ம போட்டு எடுத்துப்போம். தவா வச்சுருக்கேன். இப்போ இதை மேலே போட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா சூடாகட்டும். இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள், பபுள்ஸ் வந்தோடனே இதை பாருங்கள் தனித்தனியாக வருது. இப்போ எடுத்துட்டு இப்போ சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு பேஸ்ட் எடுத்து 4 பக்கமும் தடவி விட்டுடலாம். முட்டை மசாலா வந்து நடுமத்தில் வச்சுருங்க. இப்படி மடிச்சிடுங்க. நல்லா டைட்டாக இந்த இடம்லாம் வந்து நல்லா அமுக்கி விட்ருங்க.
பாருங்கள், இது போல் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. ஸ்லோலே வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி விட்ருங்க. பாருங்கள், 2 பக்கம் நல்லா செவந்துச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான கிறிஸ்பியான முட்டை பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.